2-3 மாமாக்களோட வீடியோக்களை பார்த்தேன். பார்க்கல ரொம்ப அருவருப்பா இருந்தது, அசிங்கமா இருந்தது. அவ்வளவு தூரம் போய் சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு பெண்ணோட வயசையும் ஒரு ஆணோட வருமானத்தையும் கேட்கறது அது தப்பு, அப்படி கேட்கவே கூடாது. ஆனா அப்படி இருக்கக்கூட சில பேர் மண்டேல உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கு ஒரு 28, 30, 35, 40, 45, 50 வயசாச்சு, அந்த 50 வயசு இந்த வயசுல நீ என்னத்தை நீ இந்த உலகத்துல கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கு. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. பொதுவா காரு, ஏசி, பிளாட்டு, செயின், பேங்கில் காசு, ஃபிக்ஸ்டு, பிள்ளைகள் நல்ல பாடசாலையில் போகிறது, அதுக்கப்புறம் அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு நல்ல ஒரு வாழ்க்கை. என்ன தொழில் அப்படின்னுக்குள்ள யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு 4, 5, 6, 7 வருஷமா இருக்கிற உங்களுக்கே வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கக்குள்ள, வருமானம் இப்படி வரைக்குள்ள, ஒரு 2000 வியூக்கு இப்போ எனக்கு ஒரு 2000 வியூ வரைக்குள்ள எனக்கு ஒரு $4, $5 வந்திருக்கு. சில வேலைகளில் 2000 வியூக்கு $2 வந்திருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருந்து அதிகமான பேர் பார்த்தாங்கன்னா அது கேட்டது போல வரும். எந்தெந்த நாளில் பார்க்குறாங்களோ அது கேட்டது போல வரும். அப்போ இந்த 2000 வியூக்கே ஒரு $4, $5 வரைக்குள்ள, லட்சக்கணக்கில் வியூ வரைக்குள்ள காசு எங்கே வரும்? ஸோ அப்போ யூடியூபர்ஸ் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுகிற நபர்களுக்கே இப்படி வருமானம் வருதுன்னா, பாலா அவர்கள் 6 தொழில் செய்கிறாரு, 5 மணித்தியாலும் தூங்குறாரு. அப்ப அந்த மனிதரோட மாத வருமானம் எங்க இருக்கும்? குறைஞ்சது 20 லட்சமாவது இருக்கும். இது அறிவிருக்கிற குழந்தைய விட நல்ல மனசு இருக்கிற குழந்தைகளுக்கு கூட புரியும், சின்ன பிள்ளைக்கு கூட. வளர்ந்த எரும மாடுகளுக்கு அதுகளுக்கு அறிவு இருந்தாலும் அதுகள் சில பேர்கிட்ட விலை போயிருக்கு, காசு வாங்கியிருக்கு, பெண்ணாசை மூலம் தூண்டப்பட்டிருக்கு, அப்புறம் மது அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அந்த ரீதியில சில பேர் சொன்ன விடயங்கள் எனக்கு ரத்த கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவு தூரம் கோபத்தை வர வச்சிருக்கு. நீங்கெல்லாம் மனுஷங்களாடா? உங்க கூட இருக்கிறவங்க எப்படிடா உங்க கூட வச்சிருக்காங்க? படுக்கைக்குள்ள கூட உங்களை பார்க்கக்குள்ள ஏதோ அசிங்கத்துக்கு பக்கத்துல படுக்கிற மாதிரி இருக்குமேடான்ற மாதிரி சில பேசின சில எரும மாடிகள் பேசின விடயங்கள் அவ்வளவு தூரம் பொய்யா இருந்தது. அப்ப அந்த ரீதியில ஒரு மனிதனாக எனக்கு தெரிந்த சில விடயங்களை மக்களோட பகிர்ந்து கொள்ற வீடியோ தான். பாலா என்ற அப்பாவி, பாலா என்ற நல்ல மனிதனுக்காக ஒரு சக மனிதனாக நான் குரலை கொடுக்கிறேன். இது நான் ஒரு புண்ணியமா தான் பார்க்கிறேன். நாளைக்கு எனக்கு இந்த அசிங்கமான மனிதர்கள் மத்தியில் ஏதாவது எனக்கு நடந்தாலும் என்ன போல இருக்கிற ஒருத்தர் எனக்காக குரல் கொடுப்பார்ல, அப்போ அந்த டைம் எனக்கு யாராவது குரல் கொடுக்காட்டா, இந்த டைம் என்னோட குரல் கொடுக்காட்டா நீயும் பேசாம தானே இருந்தா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப என்னோட ஒரு மனசாட்சி படிதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் இப்ப பாலா ஷாக்கிங் ட்ரூத், பாலா ஹொரபிள் ட்ரூத், பாலா டெரிஃபைங் ட்ரூத் அப்படின்ற மாதிரி டைட்டில் இருக்கும். தம்ப்நெயில்ல அதை போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பான். உள்ளுக்குள்ள போனா மாமா மட்டும் உட்கார்ந்து இருக்கும். அந்த மாமாவுக்கு வயசாயிருக்கும். அந்த மாமா உட்கார்ந்து எதோலாம் பேசும், ஒன்னுலையுமே உண்மை இருக்காது. அந்த சீனியர் ரிப்போர்ட்டர் சொன்னான், இந்த கோமாபதி சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் அப்படின்னு ஒரு இதுவுமே இல்ல. கோமாபதியே சொல்றது பொய், அங்கேயே ட்ரூத் இல்ல, ஒரு ப்ரூவுமே இல்ல. சரி, அப்படி இருக்கக்குள்ள கோமாபதி யாருன்னு மக்களுக்கே தெரியும், சொல்றதெல்லாம் பச்சை பையன்னு. ஆனா இந்த மாமா எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னு தெரியணும் இல்ல. சோ ஓகே, இந்த மாமாக்கள் தொடர்ச்சியா அதாவது சில்லறைகள், அதாவது பெரிய ஒரு ஹெட் இருக்காங்க. இப்ப மாஃபியா பாலா அவர்களுக்கு எதிராக ஒர்க் பண்றதுல பெரிய ஒரு 3 ஹெட் இருப்பாங்க. அதாவது இந்த வைஸ் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த கோமாபதி அப்படின்றது. கோமாபதிக்கு கீழே இந்த சில்லறைகள் பண்ணும். பொதுவா நான் யூடியூப்ல 5 வருஷம் இருக்கேன், 5 சேனல் வச்சிருக்கேன். அப்ப நான் படிச்சது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஃபீல்டு. ஸோ அப்ப இப்போ யூடியூப் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாலாவை பத்தி தப்பா பேசுறவங்களுடைய கேட்டகரி அப்படின்னு பாருங்க. இப்ப யூடியூப்ல நிறைய கேட்டகரி இருக்கு. இப்ப ஒருத்தங்க எல்லா டாபிக்கை பேசுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் இப்ப டிவி சீரியல், பிக் பாஸ் பற்றி மட்டும் பேசுறவங்க இருப்பாங்க. சிலது வேற பேர் வெளியில போய் டிராவல் வீடியோ போடுறவங்க இருப்பாங்க, குக்கிங் வீடியோ போடுறவங்க இருப்பாங்க, அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாலாவை பத்தி பேசுற நபர்கள், அதுவும் தப்பா பேசுற நபர்கள் என்னென்ன கேட்டகரின்னா, அவங்களோட கேட்டகரிக்கும் பாலாவோட டாபிக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒருத்தங்க குக்கிங்கை பத்தி பண்ணியிருப்பாங்க, அவங்க பாலாவை பத்தி தப்பா பேசுறாங்க. ஒருத்தன் டிவி ஷோக்களை பத்தி பேசி கொண்டிருப்பான், அவன் பாலாவை பத்தி பேசுறான். சில பேர் பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப பிக் பாஸ் தொடங்கி இருக்கு, அதை விட்டுட்டு பாலாவை அட்டாக் பண்றதை மெயினா வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப அப்படியான விடயங்கள் நடக்கும்.
அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோவையுமே எடுத்த உடனே வந்து, அதாவது இப்போ ஒரு சேனல்ல வந்து இப்ப நம்ம வந்து பிக் பாஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா சில வேளை கம்மியா வியூ வரும், சில வேளை நம்ம அந்த அல்கரிதம் நமக்கு பேசி பழையனபடியா அப்ப அந்த பிக் பாஸை பத்தி பேசிக்கலாம் டக்குன்னு வந்து நமக்கு அதிகமான வியூவை கொடுத்துடும், அதிகமான லைக்கை கொடுக்கும். ஏன்னா அது பழக்கம். இப்ப நம்ம சலூனுக்கு போறது எதுக்கு? முடி வெட்ட. அப்ப நமக்கு தெரியும் அங்க போனா முடி வெட்டலாம்ட்டு. ஆட்கள் அதிகமா இருந்தா நமக்கான முடி வெட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அங்க ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நம்மளோட வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். சோ அப்படிதான், சரிங்களா? இது லக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா யூடியூப் வந்து பழக்கப்பட்டிருக்கு நம்ம சேனலுக்கு. ஆனா இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு பாலாவை அசிங்கமா பேசுறாங்களோ, அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு பேசுறாங்களோ, இவங்க அந்த ஆதாரம் இருக்கு, இந்த ஆதாரம் இருக்கு, இவன் அப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களோ, அவங்க போட்ட வீடியோ எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள 2000 3000 வியூ. அதே நேரத்தில் 1000 500 600 700ன்ற மாதிரி லைக். காமெண்ட்லையும் மக்களை திசை திருப்புற மாதிரி ஒரு சில காமெண்ட். இதெல்லாம் இதான் அஜெண்டான்றது. செட் பண்ணி பிளான் பண்ணி நடக்குது. அப்ப அந்த பேசின மாமாக்களுக்கு எல்லாம் கிரெடிட் போயிருக்கு. அது டிஜிட்டலி காசு அனுப்பியிருக்காங்களா, வெளியே போயிருக்காங்களா, இல்லை பேங்குக்கு போட்டிருக்காங்களா, இல்லை பொம்பளைகளை கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களா தெரியல. அப்ப அந்த மாமாக்கள் எல்லாமே அந்த ஏதோ அந்த மாய விண்பத்துக்குள்ள விழுந்தது போல சொன்னதை சொல்ற மாதிரி அப்படியே வந்து உட்கார்ந்து இப்படி பண்ண, நான் நியாயத்துக்காக குரல் கொடுப்பேன், என்னால தாங்க கொள்ள வாட மாமா உன்னோட மூஞ்சியால எழுதி ஓட்டி இருக்குடா, நீ என்னத்தை பண்ற, எதுக்காக பண்ற அப்படின்னு கிளியராகவே தெரியுது. சரியா? ஒருத்தன் ஒண்ணுமே போடாம ரோட்ல போனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு, அசிங்கமா இருக்கு. நீ பாலா பற்றி தப்பா பேசக்குள்ள பேசுறது எல்லாத்தையும் பாக்கலாம், அப்படிதான் இருக்கு. அப்படியே அவனுங்க மனசாட்சியை வித்து போட்டு ஒருத்தன் பேசுவானுவாங்கல்ல, அப்படிதான் பேசி கொண்டிருக்கானுங்க. சோ அப்ப இது ஒரு விடயம் பக்கா அஜெண்டா நடக்குது. அதுக்கு இதுகள் வந்து விலை போயிருக்கு. அது விலை போனதுகள் யார் அப்படி என்பது யாரு பாலா அவர்களை பற்றி கடந்த ஒரு 3-4 நாட்களா தப்பா பேசுறாங்களோ, ஈவன் அவங்களுடைய கேட்டகரி மெயின் டாபிக்கை விட்டுட்டு இந்த டாபிக்குள்ள வந்து பேசுறாங்களோ, அதுகள் எல்லாம் விலை போன கூட்டம் அப்படி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க, சரிங்களா? அப்படிப்பட்டதுகள் எல்லாம் என்னத்தை சொல்றது, ஏதாவது எனக்கு அசிங்கங்கள் மக்களை அதுகள் எல்லாம். இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விடயம், ஒரு 2-3 பேரோட வீடியோ பார்த்தேன். அதாவது இப்போ விஜய் டிவில இருக்கிற ஆர்டிஸ்டுக்கே வந்து எவெண்ட்டுக்கு போனா 20000 30,000 தான் கிடைக்கும். பெரிய பெரிய நடிகர்களுக்கு 80,000 1 லட்சம் தான் கிடைக்கும். பாலாக்கு எப்படி இவ்வளவு இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அப்படி சொன்ன மாமாக்களுக்கு ஒரே ஒரு பதில், விஜய் டிவி ஆர்டிஸ்டுக்கு உனக்கு 20,000 30,000 கிடைக்கும் மட்டும் நீ பாத்தியா? நீயே ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து போட்டு பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆளு, உனக்கு தெரியுமா? அடுத்தது நடிகர்களுக்கு 80,000 1 லட்சம் தான் கிடைக்கும்ன்றத நீ நடிகர்களுக்கு பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்சு பாத்தியா? அப்ப அதுவே நீயா ஒரு இயற்றி ஒரு விடயத்தை சொல்ற. நீ ஒருத்தனை நல்லதுக்கு பாராட்டுறதுக்கு சொன்னா பரவாயில்ல, நீ என்ன பண்ற? பல பேரை வாழ வச்சவனை பத்தி தப்பா இந்த உனக்கே தெரியாத ஒரு விடயத்தை இருக்கும் அப்படின்னு மாதிரி ஏற்ற. இது எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு தெரியலையா? உண்மையிலேயே விஜய் டிவி ஆர்டிஸ்டுக்கு அவங்களுடைய வேல்யூ கேட்டது போல காசுகள் கிடைக்கும். அது 1 லட்சமா இருக்கலாம், 70,000 இருக்கலாம், 2 லட்சமா இருக்கலாம், 3 லட்சமா இருக்கலாம். பிரியங்கா மேமோட கணக்கு ஒரு எவெண்ட்டுக்கு போனா அது 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு கிட்ட. இது தெரியாதாடா மாமா? இது தெரியாம நீ யூடியூப்ல இருந்து அடுத்தவங்களை பத்தி பேசி என்னடா பிரயோசனம் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சில பேரோட சட்டையை பிடிச்சு கொலரை பிடிச்சு கேட்கணும் என்ற மாதிரி எனக்கு தோணுது. வயசாயிச்சதை விட அறிவு இல்லையா? சோ அப்ப இது ஒரு பக்கம். நடிகர்களோட கணக்கு வேற. இப்ப இங்க பாலா அப்படின்றவர் அதுவும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ல அவங்களோட மில்லியன் கேட்டது போல எவெண்ட்டுக்கான காசுகள் அதிகரிக்கும். அப்ப பாலா ஒரு விஜய் டிவி என்ற இதுல கேபிஐ பாலான்னு அழைக்கப்படுகிறார். ஒண்ணு. ரெண்டாவது சோசியல் மீடியால 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. மூணாவது அவர் இப்ப நடிகர். நாலாவது அவர் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர். அவ்வளவு உதவிகள் பண்றாரு, மக்கள் மத்தியில் அப்படி சப்போர்ட் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நபர் ஒரு எவெண்ட்டுக்கு போனா அவருடைய கணக்கு 80,000 இருந்து 1.5 லட்சத்துக்குள்ள வரும். சரியா? அது ஒரு நாளைக்கு அவர் எத்தனை எவெண்ட்டுக்கு போறாரு, எத்தனை ஷோக்கு போறாரு, போட்டோ ஷூட்டுக்கு போறாரு, நடிக்கிறாரு, சோசியல் மீடியால ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றாரு. அப்ப அவருடைய மாத வருமானம் எவ்வளவு வரும்? இது கூட உன்னால அறிஞ்சு கொள்ள முடியலையா மாமாக்களே? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பொன்னாசை காமிச்சாங்களா, பொம்பளையில கூட்டி தந்தாங்களா, இல்ல காசு தாரா அப்படின்னு சொன்னாங்களா? அசிங்கமா இல்லையாடா? சோறுதானேடா தின்றீங்க, சோறுதானே தின்றா நீயே? வெக்கமா இல்லையா? ஒரு யூடியூபர்ஸா இருக்கிற இப்ப பாலா பத்தி அசிங்கமா பேசினவங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல பாருங்க. எல்லா புருவோடையும் தான் நான் பேசுறேன். கார் இருக்கு, மோட்டார் பைக் இருக்கு, ஏசி இருக்கு,
ஃபிளாட் இருக்கு, சொந்தமா ஃபிளாட் இருக்கு, பிள்ளைகள் நல்ல ஸ்கூல், அதுல நகைகள் இருக்கு. அப்போ ஒரு 5-6 வருஷம் யூடியூப்ல வீட்டுக்குள்ள இருந்து நாட்டுல உலகுல நடக்கிற விடயங்களை பேசுற நபர்களை இப்படியான வாழ்க்கை வாழைக்குள்ள நாயா பேயா ஓடி திரிஞ்சு உழைச்சி கொண்டிருக்கின்ற பாலா அவர்கள், அதுவும் 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கின்ற ஒரு மனிதர், பல திறமைகள் பல அனுபவங்கள் அதுல வந்த ஒரு நபர். KPI பாலா அப்படின்ற மாதிரி விஜய் டிவியோட ஒரு ஷோவோட இதுவே முன்னுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு நபர். பாலாவை பல நாடுகளில் தெரியும், அப்படி கொண்டாடுகின்ற உறவுகள் இருக்கிற ஒரு நபரோட இன்கம் எங்கே இருக்கும்? அப்ப இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளணும். எப்ப இதெல்லாம் தெரிந்தும் இப்படி பாலாவை பற்றி அசிங்கமா பேசுகின்ற பொம்பளைகளுக்கு மயங்கி இல்ல என்ன இதுக்கு இப்படி பேசுறேன்னு தெரியல, பொம்பளைய கூட்டி கூட்டாரன்னு சொன்னதுக்கு பேசுறானுங்களா, இல்ல காசு வாங்கி போட்டு பேசுறானுங்களா, இல்ல வேற மது அதுக்கு விழுந்துட்டானுங்களான்னு தெரியல. ஆனா இதுகள் எல்லாமே காசுக்கு வேலை செய்யற கூட்டம் தான், சரிங்களா? அதுகள் எல்லாமே ஒரு மாஃபியா பெயிட் மீடியா, இப்ப பாலா அவர்களுக்கு அகெயின்ஸ்டா செய்யப்படுகின்ற வேலைகள் தான். அதுகளோட வீடியோக்களை பார்த்தாலே தெரியும். அதுல இப்படிப்பட்டதுகள் சமீபத்தில் பாலா அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்து போட்டு தான் தைரியமா பேசுது. நான் கேஸ் கொடுக்க மாட்டேன்னு பாலா சொல்லிட்டாரு. அப்ப அது நீ ஏன் கேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குது. இப்போ பொதுவா விஜய் டிவியோல இருக்கிற ஒரு சீரியல்ல இருக்கிற நடிகர்களோ நடிகளா இருக்கட்டும், இல்ல சினிமால இருக்கிற நடிகளா இருக்கட்டும், சில குறைக்கிறதை பார்த்து கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு விட்டுட்டு போவாங்க. உண்மையா இருக்கிறவன் இப்படியான குப்பைகளுக்கு பயப்படவே மாட்டான். திருடனுக்கு தான் தேல் ஓட்டின மாதிரி இருக்கும், போலீஸை கண்டா பயமா இருக்கும், அவன் தான் ஏதாவது மாத்தி பேசுவான். அப்ப பாலா அவர்களிடம் குற்றம் இல்லை, பாலாவை புரிந்துகிட்டவர் பாலா கூட தான் இருக்காங்க. ஆனா இதுகள் இப்ப சிலது நடுவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலாவை பற்றி தப்பா போட்டிருக்கீங்க, பிறகு ஐயோ பாலா நல்லவர் மன்னிச்சிருங்க, என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலா கேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அவனுங்களுக்கு காசு வந்திருக்கும், இல்ல பொம்பளை கூட்டிட்டாரன் அது மாமா சொல்லியிருப்பான். அப்ப இந்த மாமாக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், சரி பாலா தானே கேஸ் கொடுக்க மாட்டான், சரி அடிச்சு விடுவோம் மனசாட்சி இல்லாம பண்ணி கொண்டிருக்கிறது மக்களை, சரிங்களா? இதுதான் நடக்கிற விடயங்கள். அதுகள் போடுற டைட்டில்ல தம்பனேல்ல மட்டும்தான் ஏதாவது இருக்கும், அதுவும் வேற எங்கேயாவது எடுத்து போட்டோஷாப் பண்ணி ரவுண்ட் பண்ணி போட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒரு மாமா இந்த புரோக்கர் மாதிரி, ஆமா அப்படிதான் அப்படிதான் அவங்க விதமாத்த அப்படின்னு மாதிரி பண்ணு. இந்த பொழப்புக்கு நீ வேற தொழில் பண்ணலாம், ஒரு ஆல்பத்தை கையில வச்சு போட்டு திரி, இல்ல உன்னோட சேனல்லையே நான் இப்படி இந்த மாமா வேலை பண்றேன், இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பண்ணிடா. வெக்கமா இருக்குடா உங்களை மாதிரியான ஆட்களை பார்க்கக்குள்ள. சரி மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இதுதான் நடக்குது மக்களே. இப்படியான நபர்களை தயவு செய்து சப்ஸ்கிரைபோ ஃபாலோவோ பண்ணாதீங்க, அது உங்களுக்கு அசிங்க மக்களே. நன்றி.